இந்த கிழக்கு வாசலை இரக்கத்தின் வாசல் என்று சொல்வதற்கு வேத வல்லுநர்கள் மற்றொரு காரியத்தையும் மேற்கோள் காட்டுகின்றனர். லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே பாவ நிவாரண பலிக்கென்று 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 16:8 நம்ம பார்க்கின்றோம். அதில் 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, எனவே இந்த 2 வெள்ளாட்டு கடாக்களிலே சீட்டு போட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு வெள்ளாட்டு கடா, அடுத்த வெள்ளாட்டு கடா வனாந்திரத்திலே அது போக்காடாக விடப்படுகின்ற ஒரு கடா என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு வெள்ளாட்டு கடா அங்கே பலி செலுத்தப்படுகின்றது. மற்றொரு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடா நாம் பார்க்கின்றோம். லேவியராகமம் 16:21 அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள் வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். எனவே இந்த போக்காடாக அனுப்பிவிடப்படுகின்ற வெள்ளாட்டு கடாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன் அடையாளமாக காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வந்ததைப் போல இந்த வெள்ளாட்டு கடா வனாந்திரமாக அனுப்பிவிடப்படுகிறது. வனாந்திரத்திற்குள்ள எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு அனுப்பிவிடப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உன்னத பரலோகத்தை விட்டு இந்த வனாந்திரமான உலகத்திற்கு சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கின்ற ஆட்டுக்குட்டியாக அவர் இறங்கி வந்தார். அந்த வெள்ளாட்டு கடா கொண்டு போகப்படுகின்ற வாசல் இந்த கிழக்கு வாசல். எனவே எருசலேம் தேவாலயத்திலிருந்து இந்த சடங்காச்சாரங்கள் முடிந்த பின்பு அந்த போக்காடாக விடப்படுகின்ற வெள்ளாட்டு கடா ஒரு மனிதன் மூலமாக அந்த வனாந்தரத்திலே கொண்டு போய் விடப்படுகின்றது. எனவே இந்த கிழக்கு வாசல் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற இரக்கத்தின் வாசல். அந்த வாசல் வழியாக அந்த போக்காடு கொண்டு செல்லப்படுவதனாலையும் இந்த கிழக்கு வாசல் இரக்கத்தின் வாசல் என்று பெயரிடப்பட்டது.